தாய்மார்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம். வறுமையில் வதிந்த நேரத்திலும் வளமையாக வாழ்வதற்கு தன்னை விற்று கொள்ளாத உயரிய கொள்கை சிங்கம், எனது ஒரே தலைவர், வழிகாட்டி, ஆசான் தந்தை பெரியாரே என்று தனது இறுதி மூச்சு அடங்கும் வரை தளராது உறுதி, தனியா தலைமையின் கட்டுப்பாட்டை மதித்து கருப்பு மெழுகுவர்த்திகளின் முன்னோடியான பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்களின் 77ஆம் ஆண்டு நினைவு நாள் வருகிற மார்ச் 28 வர இருக்கிறது. வேரை நினைத்து உறுதியை புதுப்பிக்கும் நாளாக நடத்திடுவோம். தளபதி அஞ்சானஞ்சன் அழகிரி அவர்களின் 77ஆம் ஆண்டு நினைவு நாள் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை இருக்கும் நிலையிலும் திராவிடர் கழகம் வேரை நினைத்து உறுதியை புதுப்பிக்கும் நாளாக மக்களிடையே பரப்புரை நடத்திட நாடெங்கும் பரவலாக ஏற்பாடுகள் தலைமை கழக வழிகாட்டல் படி நடத்திட வேண்டுகிறோம் என்று திராவிடர் கழக தலைவர், தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்திருக்கிறார். இந்த முக்கியமான அறிக்கையை தோழர்கள் உள்வாங்கி படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பொறியியல் துறை சார்ந்த மாணவர்கள் கேட் 2026 தேர்வில் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். அவர்களது பெயர்கள் பட்டியல் விவரங்கள் இன்றைய விடுதலையின் முதல் பக்கத்தில் வெளிவந்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னைக்கும் டெல்லிக்குமாக விமானத்தில் பறந்தோடி கொண்டிருக்கிறார். அதனை ஒட்டிதான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் வெளிவந்திருக்கிறது. இதனை ஒரு பயணமாக டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது அரசியல் வட்டாரத்தில் நகைச்சுவையாக பேசப்படுகிறது. 2024ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற SDPI கட்சியின் வெல்லட்டும் மதச்சார்பின்மை மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆக்ரோஷமான பிஜேபி எதிர்ப்பு உரையை கேட்டவர்களுக்கு அல்லது படித்தவர்களுக்கு அந்த எடப்பாடி பழனிசாமியா பிஜேபியுடன் தலையாட்டி பொம்மையாக மாறிவிட்டார் என்று நினைப்பதற்கு ஆச்சரியமாக இருக்கத்தான் செய்யும். அந்த மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி பேசியது என்னவென்றால், எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுமல்ல, எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலிலும், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலையும் அன்றைக்கு அவர் சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். அப்போது பேசிய அவர், பிஜேபியுடன் கூட்டணி இல்லை, வேறு எப்பொழுதும் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று முழங்கிய அவர் அடுத்து சொன்ன உறுதிமொழியானது, சிறுபான்மையினருக்கு அதிமுக எப்பொழுதும் அரணாக இருக்கும் என்ற உத்தரவாதத்தை தான் அவர் அன்று பேசியிருந்தார். அன்றைக்கு அவ்வாறு பேசிய பழனிசாமி அவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை ஒற்றி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் இதுவரை இருந்திருக்கிறது, அந்த நிலை மாறி என்டிஏ தான் தலைமையில் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையில் இன்றைக்கு நாளொரு தோறும் அடிக்கடி டெல்லி சென்று அமித்ஷாவை பார்த்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அதனை ஒட்டிதான் இன்றைக்கு விடுதலை தலையங்கம் மிக தெளிவாக அந்த செய்திகளை எழுதியிருக்கிறது. நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்கள் 73 பேர் குற்ற வழக்குகளை சந்தித்து வருகின்றனர். அதில் 31 பேர் தலா 100 கோடிக்கு மேல் சொத்து வைத்துள்ளனர் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. மும்பை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு தாய்லாந்தில் இருந்து வந்த விமானத்தில் 64 கோடி மதிப்புள்ள கஞ்சாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மேற்கு வங்கத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மம்தா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அரசியல் பழி வாங்குதலுக்காக அறிவிக்கப்படாத குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்படுவதாக முதலமைச்சர் மம்தா குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு நாடு 9 ஆண்டுகளாக தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கிறது. அந்த செய்தி தான் இது. மகிழ்ச்சி நிறைந்த நாடுகள் பட்டியலை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நல்வாழ்வு ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்பட்டு இருக்கிறது. இந்த ஆண்டு ஆய்வு அறிக்கையின்படி மகிழ்ச்சி நிறைந்த நாடுகள் பட்டியலில் தொடர்ந்து 9வது ஆண்டாக முதலிடத்தில் பின்லாந்து இருந்து வருகிறது. இந்த பட்டியலானது 147 நாடுகளை உள்ளடக்கிய தரவுகளின் அடிப்படையில் அது வெளிவந்திருக்கிறது. இந்த 147 நாடுகளின் பட்டியலில் இந்தியா 116வது இடத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி.
இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் போர்ச்சூழல் காரணமாக பஹ்ரைனில் 18 நாட்களுக்கும் மேலாக தாயகம் திரும்ப முடியாமல் தவித்து கொண்டிருந்த 192 இந்தியர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். அவர்கள் அனைவரும் ஒரு சிறப்பு விமானம் மூலம் நேற்று சென்னை விமான நிலையம் வந்தடைந்துள்ளனர். தனியாருக்கு சொந்தமான இடங்களில் தொழுகை நடத்துவதற்கு உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சம்பல் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் தடை விதித்தன. மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில் சம்பல் மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் முனாசிர் கான் என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அங்கு தொழுகை நடத்துவதை தடுக்கக்கூடாது என்று தீர்ப்பளித்திருக்கிறார். ஆன்மீகத்துக்கு அடையாளம் ஆசாராம் சாமி யார் என்று இன்றைய விடுதலையில் மின்சாரம் கட்டுரை வெளிவந்திருக்கிறது. இதனை முழுமையாக படிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது போன்ற செய்திகளை பார்த்திடவும் திராவிடர் கழக தலைவரின் பொதுக்கூட்ட உரைகள், பேட்டிகள், பகுத்தறிவு திரைப்படம், ஆவணப்படம், குறும்படம், பகுத்தறிவு பாடல்கள், குழந்தைகளுக்கான காணொளிகள் இவற்றை பார்த்திட பெரியார் விஷன் OTT செயலியை தரவிறக்கம் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.